மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிக ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய மூவரும் அனுகூலமாக அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த தை மாதம் பிறக்கிறது. குரு, ராகு ஆகியோர் சாதகமாக இல்லை. ராசிநாதனாகிய செவ்வாய் தை 21ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அனுகூலமாக மாறுகிறார். வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடன் பரஸ்பர ஒற்றுமை குறையும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும். உங்கள் உடல் நலனிலும் கவனமாக இருத்தல் அவசியம். அதிக அலைச்சலும் உடல் உழைப்பும் சோர்வை ஏற்படுத்தும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். உத்தியோகம். சனி உத்தியோகக்காரகர். ஆதலால் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். சிறு தவறும் நிர்வாகத்தினரால் பெரிதாக கருதப்படும். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அவசியம். தொழில் வியாபாரம். கும்பராசியில் சனி பகவான் பூர்ண பலத்துடன் சஞ்சரிப்பதால் செய்தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். சந்தை நிலவரம் மாறி மாறி வேறுபடுவதால் லாபம் பாதிக்கப்படும். சக கூட்டாளிகளுடன் அபிப்பிராய பேதம் ஏற்படும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினமே. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் காரணமின்றி நின்று போகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் தாமதம் உண்டாகும். எந்த அடிப்படையில் உற்பத்தியை அதிகரிப்பது என்ற கவலை மனதை அரிக்கும். திட்டமிட்டு செயல்படுவது மிக மிக அவசியம். கலைத்துறையினர் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும். வருமானம் குறையும். உள்ளதை வைத்துக்கொண்டு சமாளிப்பது கடினமாக இருக்கும். குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்படங்கள் எடுப்பதற்கு முன் தீர ஆராய்ந்து அதன் பின்னரே முதலீடு செய்வது நல்லது. பிரபல நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோரின் ஒத்துழைப்பு கிடைப்பது மிகவும் கடினம். அவர்களை சமாளித்து திட்டமிட்டபடி படத்தை வெளிக்கொண்டு வருவது உங்கள் பொறுமைக்கு சோதனையாக அமையும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக இல்லை. கட்சியில் செல்வாக்கு குறையும். என்றோ செய்த தவறு இப்போது தலைதூக்கும். உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களிடமிருந்து விலகிச் செல்ல நேரிடும். தற்போதைய தசாபுக்திகள் அனுகூலமற்று இருந்தால் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதம் இது. மாணவ மாணவியர் தை 13ஆம் தேதி வரை கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக உள்ளனர். 14ஆம் தேதியிலிருந்து இந்த அனுகூல நிலை மாறுகின்றது. முதல் 2 வாரத்தில் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். அதன் பிறகு சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் தை மாதம் 20ஆம் தேதி வரை அனுகூலமாக இல்லை. மற்ற முக்கிய கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கவில்லை. ஆதலால் முதல் 3 வாரங்களுக்கு சற்று சிரமமான காலகட்டம்தான். பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது. அதன் பிறகு கிரகங்கள் அனுகூலமாக மாறுகின்றன. பெண்மணிகள். குடும்ப நிர்வாக பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும். வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலகத்தில் தாங்கள் உண்டு தங்கள் வேலையுண்டு என்று இருப்பது அவசியம். பிற பிரச்சனைகளில் உதவுவதாக எண்ணிக்கொண்டு சிக்கல்களில் அகப்பட்டு கொள்ளாமல் இருப்பது அவசியம். பரிகாரம். லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது பைரவர் வழிபாடு நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் தை 8 மாலை முதல் 10 பின்னிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.